உருளைக்கிழங்கு வறுவல்னா சொல்லவா வேணும், எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டா இருக்கும். பட் அடுத்த வாட்டி இந்த மாதிரி மசாலா உருளைக்கிழங்கு வறுவல் ட்ரை பண்ணி பாருங்க. இது தயிர் சாதம், ரசம் சாதம் சொல்லிட்டு எல்லாத்துக்கூடமே அட்டகாசமா இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? 1 கிலோ போல உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் சீரகம், சோம்பு, 1 ஸ்பூன் தனியா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 4 போல காஷ்மீரி மிளகா, 1 கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வறுத்துட்டு இதை பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடாயில ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. பொரிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், தக்காளி, 3 கொத்து போல கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம போட்டிருந்த வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வரணும். 3 போல பூண்டு சேர்த்துட்டு அதையுமே நல்லா வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்குமே உப்பு போட்டு தான் வேக வச்சிருக்கேன், அதனால அதிகமா சேர்த்துக்கல. 1/2 நிமிஷம் போல வதக்கிட்டு இப்ப நம்ம வேக வச்சிருந்த உருளைக்கிழங்க சேர்த்துக்கோங்க. லோ ஃபிளேம்ல வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப 1/2 கிளாஸ்க்கும் கொஞ்சம் கம்மியா லைட்டா தண்ணி சேர்த்துக்கோங்க. ஹை ஃபிளேம்ல வச்சுக்கோங்க. தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆகுற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டைம்ல நம்ம அரைச்சு வச்சிருந்த பொடியை மேல சேர்த்துக்கோங்க. ஃபுல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப க்ளோஸ் பண்ணிட்டு லோ ஃபிளேம்ல வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் போல நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளவுதாங்க, நல்லா கமகமன்னு மசாலா உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி. டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். சோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை.